நண்பர்களுக்கு அன்பு வணக்கம். ஐஎஃப்எஸ் ஐஎஃப்எஸ் ஸ்கேம் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்ப நாளாக அப்டேட்ஸ் இல்லை, நிறைய அப்டேட்ஸ் குழப்பகரமாக இருக்குது அப்படின்னு நிறைய கமெண்ட்ஸ் போட்டுகிட்டே இருந்தீங்க. அண்ட் தென் உங்களுக்கு தெளிவான அப்டேட் இல்லாமல் நம்ம தேவையில்லாமல் அந்த வீடியோ போட்டு உங்களை குழப்ப வேண்டாம் அப்படின்றதுனால அதை ரொம்ப நாள் கேப் விட்டுருந்தேன். அண்ட் தென் சில அப்டேட்ஸ் வந்திருக்கு, அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். முக்கியமாக ஐஎஃப்எஸ் ரிலேட்டடாக இல்லாமல் பட் ஐஎஃப்எஸ் கேஸுக்கு சம்பந்தமான சில தீர்ப்புகள் கோர்ட் மூலமாக வந்திருக்கு. அதை நம்ம பார்க்க போகிறோம். நியோமேக்ஸ் நம்ம ஏற்கனவே நம்ம சேனல்லே அதை பற்றி பேசியிருக்கோம். நியோமேக்ஸ் மோசடி பற்றி. அந்த மோசடியில் அந்த வழக்கு சார்ந்த அந்த குற்றவாளிகள் கண்டிப்பாக அவர்கள்கிட்ட இருக்கக்கூடிய நிலங்களை விற்று பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்களுக்கு உடனடியாக அந்த இழப்பீடு, அந்த இழந்த தொகையை திரும்ப கொடுக்கணும் அப்படின்றத கோர்ட் ரொம்ப ஆணித்தரமாக சொல்லி அதற்கான வேலைகளும் தொடங்கப்பட்டிருக்கு. அரசு தரப்புல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, அரசு தரப்புலையும் அதிக விலைக்கு, அதாவது அந்த நிலத்துக்கேற்ப யார் அதிகமான விலையை கொடுத்து அதை கேட்குறாங்களோ அவங்களுக்கு அதை விற்று பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய தொகையை கொடுக்கணும் அப்படின்றத எங்களுடைய எண்ணமும் அப்படின்றத அரசு தரப்பு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதே தான் கோர்ட்டும் சொல்லியிருக்கு. கண்டிப்பாக எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாமல் இந்த நிலத்தை வாங்குபவர்களுக்கு உள்நோக்கம் கற்பிக்காமல் யார் அதிகப்படியான விலைக்கு அந்த நிலங்களை கேட்குறாங்களோ அவங்களுக்கு அதை விற்று அந்த பணத்தை உரியவர்களிடம் செட்டில் பண்ண வேலையை சீக்கிரமாக முடிங்க அப்படின்றத நியோமேக்ஸ் வழக்கில் அந்த நீதிமன்றம் சொல்லியிருக்கு. அது நியோமேக்ஸ் வழக்குக்கு மட்டும் இல்லை, இந்த நிதி நிறுவன மோசடி நடக்குது இல்லையா, இந்த ஃபினான்ஷியல் கிரைம்ஸ், இதில் சம்மந்தப்பட்ட எல்லா வழக்குகளுக்கும் இந்த விஷயம் பொருந்தும் அப்படின்றதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். முக்கியமாக ஐஎஃப்எஸ்ல நம்ம ஏற்கனவே பார்த்தது என்ன அப்படின்னா, அவங்க ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அமௌண்ட்ஸை பேங்க்ல இருந்து கோர்ட்டுடைய அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்க அப்படின்னு ஆர்டர் கொடுத்து கிட்டத்தட்ட 2 மாசத்துக்கு மேலே ஆகுது. அந்த ஆர்டரை ப்ரொசீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐஓ கிட்ட சொல்றாங்க. ஆனால் டிபார்ட்மெண்ட் சைட்ல அவங்க கிட்ட பேங்க்ல போய் கேட்கும்பொழுது அவங்க சரியா ரெஸ்பாண்ட் பண்ணல. அவங்க இல்லைங்க அதை பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. அப்படின்னும் பொழுது இதுக்கு என்ன நடவடிக்கை நீங்க டிபார்ட்மெண்ட் சைட்ல இருந்து எடுத்திருக்கீங்கன்றத கேள்வி நீதிமன்றம் லாஸ்ட் ஹியரிங்ல கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க மெத்தன போக்கா செயல்படாதீங்க. உங்களுடைய உச்ச அதிகார வரம்பை பயன்படுத்தி அவர்கள்கிட்ட இருந்து அந்த பணத்தை வங்கி கணக்குல இருந்து கோர்ட் அக்கௌண்ட்டுக்கு மாத்திர வேலையை பாருங்க. முதல்ல பாதிக்கப்பட்டவங்களுக்கு அந்த இழப்பீட்டு தொகையை கொடுங்க, அவங்க இழந்த பணத்தை கொடுங்க அப்படின்றத கோர்ட் ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் ரெவென்யூ ஆஃபீஸர்ஸும் இதுல இன்னும் எந்த ஒரு முனைப்புமே காட்டல. நான் எத்தனை முறை சொல்றேன், ஒவ்வொரு இயரிங்க்கும் அப்படியே நிக்கிறீங்க. நீங்க அந்த நிலங்களை விற்கிறதுக்கு ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்கக்கூடிய சொத்துக்களை விற்கிறதுக்கான நடவடிக்கை ஏன் இன்னும் எடுக்கல? எல்லாம் தயார்ல இருக்கு, நாங்க விற்கிறோம் சொல்றீங்க, ஆனா ஏன் எதுவும் நடக்கல அப்படின்றத ரொம்ப தீவிரமா கேட்டிருக்காங்க. கோர்ட் இதுல ரொம்ப அவங்க பர்சனலா எடுத்து இந்த கேஸை சீக்கிரம் முடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆக்சுவலா இது சரியான ஒரு டைம், எலெக்ஷன் டைம். இந்த எலெக்ஷன் டைம்ல இந்த பொலிட்டீஷியன்ஸ், இங்க இருக்கக்கூடிய ஆளும் கட்சி இருக்கு இல்லையா, ஆளும் கட்சி மனசு வச்சு இந்த பிரச்சனையில பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய தொகையை, இழப்பீடை திரும்ப வாங்குறதுக்கான வேலைகளை அரசு மும்முரப்படுத்துது அப்படின்னா கண்டிப்பா அது திமுகவுக்கு நல்ல பேரை கொடுக்கும். இது திமுக ஆட்சியை திரும்ப கொண்டு உட்கார வைக்கிறதுக்கு உதவிகரமா இருக்குமான்னு தெரியல. அது ஒரு நல்ல ஒரு ஓட் பேங்க் அவங்களுக்கு கொண்டு வருவோம் அப்படின்றது எந்த மாற்று கருத்தும் இல்லை. இது ஓட் பேங்காக செய்யணுன்றதுல பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அவங்க செய்ய வேண்டிய கடமை, இது இந்த அரசு செய்ய வேண்டிய கடமை. அதை செய்யட்டும் நான் தாழ்மையா கேட்டுக்கிறேன். இந்த காணொலி மூலமா திமுக காரங்க யாராவது பாத்தீங்கன்னா, எப்ப இந்த ஐஎஃப்எஸ் மேட்டர்ல வட மாவட்டங்கள்ல இத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, லட்சக்கணக்கான பேர் பாதிக்கப்பட்டிருக்கான். வழக்கு கொடுத்தவங்க மட்டுமே 5000 குடும்பத்துக்கு மேல இருக்கு. இந்த வழக்குகள்ல பாதிக்கப்பட்டவங்களுக்கு பணம் கிடைக்கிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கு. ஏன்னா அதுல முக்கியமான குற்றவாளிகள் எம்டிஸ் மோகன் பாபு, ஜனார்த்தனன், அப்புறம் இன்னொரு வேதநாராயணன், இவங்க 3 பேருமே இப்போ உள்ள இருக்காங்க. லட்சுமி நாராயணன் மட்டும்தான் வெளியே இருக்காரு. அவர் வெளியே இருந்தாலும் ஒண்ணுதான், உள்ள இருந்தாலும் ஒண்ணுதான். இப்போ வழக்கு கொடுத்துருக்கிறவங்களுக்கு அவங்க பாதிக்கப்பட்ட பணத்தை, அவங்க இழந்த பணத்தை திரும்ப கொடுக்கறதுக்கான வேலைகளை தாராளமா நம்ம முடிக்கலாம். 5000 வழக்குகளுமே இவங்க பிடிச்சி வச்சிருக்கக்கூடிய, ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அமௌண்ட்டை விட கம்மி தான். ஸோ வழக்கு கொடுத்தவங்களுக்கு, அந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு அந்த பணத்தை கொடுத்துட்டோம் அப்படின்னா மற்றவர்களுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம், இந்த வழக்கை அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்றது தான் நம்மளும் வக்கீல் மூலமா புஷ் பண்ணியிருந்தோம். ஸோ இது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. தென் நம்ம சேனல் பார்த்துட்டு நம்ம சொன்ன ரெஃபரன்ஸ்ல அட்வொகேட்ஸ் கிட்ட வக்காலத்து ஃபைல் பண்ண நபர்கள், நீங்க தயவு செஞ்சு புஷ் பண்ணுங்க. நீங்க சும்மா ஒன்றும் போகல, உங்களுக்கு ஹெல்ப்புக்காக பண்ணல. அவர் மினிமமான ஃபீஸை வாங்கிட்டு உங்களுக்காக அந்த வக்காலத்து ஃபைல் பண்ணியிருக்காரு. அவரும் கண்டிப்பா நிறைய கேசஸ்ல பிஸியா இருப்பாரு. தென் பொலிட்டிக்கல் எலெக்ஷன் வருது, அதுல பிஸியா இருப்பாரு.
ஸோ அவரை நீங்கள் புஷ் பண்ணி அவங்க ஜூனியரோ இல்லை அவருக்கோ டைரெக்டாக நீங்கள் பேசி அவர்கிட்ட அப்டேட்ஸ் வாங்கி இதை புஷ் பண்ணி கோர்ட்டில் ரெப்ரசன்டேஷன் கொடுங்க சார், நாங்கள் போகிறோம் அப்படின்றத நீங்கள் தயவு செஞ்சு கேளுங்க. அதை புஷ் பண்ணீங்கன்னா உங்களுக்கான விடிவு காலம் சீக்கிரம் பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கோர்ட் சைட்லேருந்து ஒரு சைட் புஷ் பண்ணுறாங்க, கவர்மெண்ட் சைட்லேருந்து ஒரு சைட் புஷ் பண்ணணும், பப்ளிக் சைட் நீங்கள் ஏமாந்தவங்க நீங்களும் ஒரு சைட்லேருந்து புஷ் பண்ணிங்கன்னா தான் இதற்கான வேலை நடக்கும். நீங்கள் இழந்த படத்தை உங்களுக்கு திரும்ப கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இதை வந்து நான் ஒரு வேண்டுகோளாக உங்ககிட்ட திறமையாக வச்சுக்கிறேன். அண்ட் தென் இந்த உள்ள அரெஸ்டான நம்ம பிரதர்ஸ் இருக்காங்கல்ல, ஐயப்பஸ் பிரதர்ஸ், அவங்க வந்து பெயிலுக்கு ரொம்ப மும்முரமாக மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மும்முரமாக மூவ் பண்ணுறதுல பல தகவல்கள் நம்ம வெளியாகிட்டு இருக்கு. அது அந்த ஆர்டர் காப்பி அவங்க வந்து பெயில் டிஸ்மிஸ் அப்படின்னு பண்ணி கோர்ட் வந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க. இவங்க பெயிலுக்கு டெய்லி மூவ் பண்ணுறதும் நம்ம சைடில் வந்து ஐஎஃப்எஸ் மூலமாக பாதிக்கப்பட்ட ஒரு சங்கம் இருக்குது. அந்த சங்கம் வந்து அங்கே ரொம்ப பிரச்சனையில் வந்து பாதிக்கப்பட்டவங்க, இவங்களுக்கு பெயில் மட்டும் கொடுத்துடாதீங்க தப்பிச்சிருவாங்க. நிறைய பேருக்கு வந்து இதுக்கு முன்னாடி பெயில் கொடுத்தவங்களாம் இன்னும் கண்ணிலே பார்க்க முடியல, எங்கே போகிறாங்கன்னு தெரியல, தலைமறைவாயிடுறாங்க. பினாமிகள் சாரி பினாமிகள் பேரில் சொத்துக்கள் வாங்கினதை பதுக்கிடுறாங்க, வித்துடுறாங்க, அதை காசாக்கி அதெல்லாம் கரைச்சிடுறாங்க. ஸோ அவங்கள வந்து தயவு செஞ்சு வெளியே விடாதீங்க, கொடுக்காதீங்கன்னு ரொம்ப புஷ் பண்ணி வாதம் வச்சு அவங்களுக்கு வந்து பெயில் ஆர்டர் கேன்சல் பண்ண வச்சுருக்காங்க. அந்த டீமுக்கு முதல்ல வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம். ஸோ ஏன்னா இத்தனை வருடங்களாக அதை வந்து நீர்த்து போக வேண்டிய ஒரு வழக்கு தான். இந்த மாதிரி ஃபினான்ஷியல் கிரைம்ஸ் வந்து நிறைய நடக்குது, எக்கச்சக்கமான வழக்குகள் கோர்ட் நிலுவையில் இருக்குது. எவ்வளவு வழக்குகள் நிலுவையில் இருந்தாலும் இந்த வழக்கை தனிப்பட்ட முறையில் ஒரு குழுவாக அமைச்சு அதை நேர்மையாக ஒரு அட்வொகேட்ஸை வச்சு மூவ் பண்ணி அஃபீஷியல்ஸ் கிட்ட புஷ் பண்ணி நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டீமுக்கு என்னுடைய தனிப்பட்ட முறையில் நான் வாழ்த்துக்கள் நன்றிகளை சொல்லிக்கிறேன். ஏன்னா அவங்க இல்லைன்னா இவங்க கண்டிப்பாக ஈஸியாக வெளியே வந்து இந்த கேஸெல்லாம் உடைச்சிட்டு பாதிக்கப்பட்டவங்களுக்கு பட்டநாமம் போட்டு அப்படியே திரும்ப வந்து எங்கேயாவது கிளம்பியிருப்பாங்க. வேலூர்ல இருந்தாங்களா, அடுத்து எங்கன்னா சவுத்துலையோ இல்லை வந்து நார்த்தில் எங்கேயோ ஒரு மாநிலத்திலேயோ போயிட்டு இதே வேலையை வேற மாதிரி மல்டி லெவலில் பண்ணிட்டு திரும்பவும் இந்த மாதிரி வந்து பல குடும்பங்களை ரோட்டில் விட்டு போயிருப்பாங்க. ஸோ அந்த நடக்காமல் இன்னைக்கு பெயில் ஆர்டர் கேன்சல் ஆயிருக்கு. பெயில் ஆர்டரில் பல தகவல் இருக்குது. அதில் பாயிண்ட் பை பாயிண்ட் என்ன இருக்குன்றதை நம்ம அடுத்து நாளைக்கு நம்ம அந்த காணொலியில் பார்க்கலாம். மணிக்கணும் இந்த கொஞ்சம் பர்சனல் ஒர்க் இருந்ததுனால நான் தொடர்ந்து இந்த அப்டேட்ஸையும் வந்து ஃபாலோ பண்ண முடியல, போட முடியல. ஸோ நிறைய பேர் கமெண்ட்ஸ் மெசேஜஸ் பண்ணிட்டு இருந்தீங்க பார்த்தேன். உங்களுக்கு ஏமாற்றம் அளிக்கக்கூடாது, சும்மா ஏதோ பேசணுமேன்னு பேசக்கூடாதுன்றதுக்கு தான் இவ்வளோ தகவல்களையும் சேகரிச்சுக்கிட்டு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ உண்மையிலேயே இந்த ஐஓ இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் வந்து ஒவ்வொரு ஹியரிங்க்கும் நீங்கள் வரீங்க, ஆஜராகிறீங்க, இதுக்கு வந்து ஏதோ ஒரு ஃபார்மாலிட்டி, நம்ம ஏதோ டியூட்டிக்கு வரோன்ற மாதிரி நேராக வந்துட்டு போகாதீங்கன்றதை கோர்ட் சொல்லியிருக்கு. அவங்களும் அதற்கான நிறைய வாதங்களை முன் வச்சிருக்காங்க. இவங்களுக்கு பெயில் கிடைக்கக்கூடாதுன்றதுக்கு அவங்களும் ஒரு முக்கியமான ஒரு காரணம். அந்த ஐஓ அவர்களுக்கும் இந்த இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர், இந்த கேஸோட இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் அவங்களுக்கும் இந்த காணொலி மூலமாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பட் அவங்களால என்ன முடியுமோ அதை புஷ் பண்ணுறாங்க. ஸோ எல்லா ஆங்கிளில் இருந்தும் இதை வந்து கொஞ்சம் ஒரு அழுத்தம் கொடுக்கும்போது தான் இது தேவைப்படுறவங்களுக்கு, கண்டிப்பாக பாதிக்கப்பட்டவங்களுக்கு அவங்களுடைய பணம் திரும்ப கிடைக்கும்ன்றதை சொல்லிக்கிறோம். இந்த காணொலி பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தென் உங்களுக்கு ஏதாவது ஐஎஃப்எஸ் பற்றி ரிலேட்டடாக வந்து ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரியும், இதை நான் வந்து பிரேக் அவுட் பண்ணணும்னு நினைக்கிறேன், என்னால் வந்து சொல்ல முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க தயவு செஞ்சு என்னை வந்து காண்டாக்ட் பண்ணலாம். என்னோட இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக்கு என்னுடைய சோஷியல் மீடியா ஐடிஸ் எல்லாமே இருக்குது. இல்லைனா என்னோட கமெண்ட்டில் கூட நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். என்ன விஷயம் அப்படின்றத தாராளமாக அதை பொதுவெளிக்கு கொண்டு வரும், அது தைரியமாக பேசுவோம் அப்படின்றத சொல்லிக்கிறேன். நன்றி. நான் வேலூர் என்கேஆர்.